குழந்தை பாலை குடிக்க மறுக்குது. சரி, என்ன பண்ணலாம்? குழந்தை அழுதா கண்டிப்பா பால் கேட்கும் அல்லவா? சரி, அப்ப நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காத்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை அழுகவே இல்லைங்க. மலர்ந்த முகத்தோட எல்லாரையும் பார்த்து சிரிச்சிட்டு ரொம்ப துடிப்போட அந்த குழந்தை இருந்திருக்கு. நாட்களும் போய்கிட்டே இருக்கு. அந்த குழந்தை கொஞ்சம் கூட அழுகவும் இல்லை, அந்த முகம் வாடவும் இல்லை. இத பார்த்து அவங்களுக்கு பெரும் வியப்பு. இதே மாதிரி இந்த கதையை கேட்டு கேட்டு பக்கத்துல இருந்த கிராமங்கள்ல இருந்த மக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஒரு அதிசய குழந்தை, பிறந்ததுல இருந்து பாலை அருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பாக்குறாங்க. இதே மாதிரி இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஒரு வயதான தம்பதியினர் அந்த குழந்தைய பாக்குறதுக்கு வராங்க. அவங்க வரும்போது ஒரு சின்ன கிண்ணத்துல வெது வெதுப்பான பசும் பால் எடுத்துட்டு வராங்க. சரி, குழந்தைய முதல் முறையா பார்க்க வந்திருக்கோமா, இந்த பாலை அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டுமா அப்படின்னு கேட்க பாங்கையா செல்வியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை திடீர்னு இத்தனை நாளா பால் குடிக்காம அந்த பசும் பாலை குடிக்க ஆரம்பிக்குது. எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியம். நாங்க தினமும் இந்த குழந்தைக்கு பசும்பால் எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்ட்டு இவங்களும் சரிங்கன்னு சொல்ல தினமும் அந்த குழந்தைக்கு சின்ன கிண்ணத்துல பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு நாள் அந்த குழந்தைக்கு எப்பொழுதும் போல அவங்க பால் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுது, அது குடிச்சது போக கொஞ்சோண்டு பாலை நீங்க குடிங்க அப்படின்னு செய்கையில சொல்லுது. அவங்களும் அந்த குழந்தையுடைய செயலுக்கு இணங்க அந்த கொஞ்சம் இருந்த மிச்ச பாலை குடிக்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! அப்படி ஒரு வயதான தோற்றத்துல இருந்த கணவன் மனைவி 2 பேருமே இளமை பேர் பெற்றாங்க. உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணுங்க, இந்த வயதான தம்பதியினர் இளமை பேர் பெற்றாங்க பாத்தீங்களா, இவங்களுக்கும் இந்த கதைக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. கொஞ்ச காலத்திலேயே இந்த தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை யாரு? அது மட்டும் இல்லாம நம்ம கதையோடைய தலைவனான இந்த ஆண் குழந்தை இருக்குல்ல, இந்த ஆண் குழந்தை யாரு, இவங்க 2 பேத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்டே டியூன்.